Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஏ கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன இனிமே பார்க்க போறோம்னா லாக் ஹாரிசனோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு இருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம மினோரியும் டோயோவும் தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பில்டிங்க்கு வெளியே நின்றுட்டு உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹென்ரியட் அக்கா அதுக்கப்புறம் மேரி அக்கா ஷாப்பிங்க்கு வெளியே வராங்க. அங்க இருக்க சாப்பாடுலாம் பார்த்து அவங்களுக்கு ஜொல்லு ஒழுகுது. அவங்க வந்து ரெசிபியை வெளியே சொல்லிட்டாங்களே எப்படி குக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒருத்தர் ஒரு வகையான கடைகளை போட்டிருக்காங்க. ராமன் ஷாப் இருக்கு, டக்கோயாக்கி இருக்கு, அந்த மாதிரி விதவிதமா ரகரகமா அவங்களோட ட்ரூ நேச்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. நம்ம ஓல்டு வேர்ல்டுல எந்த மாதிரி டேஸ்ட் இருந்ததோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க சாப்பிடலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு வேலை இருக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு தரதரன்னு வச்சுட்டு போக அக்கிஹபரா ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நடந்து ஒரு வாரம் ஆகுது. எதுனா அந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினா பாத்தீங்களா, அது நடந்து ஒரு வாரம் ஆகுதான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன நம்மால் பேசலாம் அப்படின்ற விஷயத்தை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பேசினான்னா, இவங்க வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, லாக் ஹாரிசனோட மைண்ட்ல என்ன வச்சிருக்கீங்க, அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு சொல்றீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்மால் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து 2 கோல் இருக்கு. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணி, அதாவது பழைய நிலைமைக்கு மாற்றி இங்கே இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் வந்து சரி செஞ்சு இங்கே வர அட்வென்ச்சரர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஆஃப் த லேண்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு முதல் விஷயமா இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும். இங்கே எல்லாருமே சேடாக இருக்காங்க. அந்த சேட்னஸை மாற்றணும்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேரி அக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம உலகத்தோட டேஸ்ட்டை கொடுக்கறதுனால அந்த சாப்பாடு அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்குது. அதோட சீக்ரெட் என்னன்றதை இப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. உண்மையான உலகத்துல எப்படி வந்து கையால நம்ம சமைப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் சமைக்கணும். எந்த ஒரு மெனுவை யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணாம நம்மளா செய்யணும்ன்றாங்க. இதுதான் அந்த ரெசிபி. இது பார்க்கறதுக்கு ரொம்பவும் சிம்பிளா தெரியலாம், ஆனா இதை நம்ம வந்து யோசிக்கல. ஏன்னா இது கேம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால கேம்குள்ள இருக்க விஷயங்களை யூஸ் பண்ணதுனால நமக்கு ரியல் டேஸ்ட் கிடைக்கல. ஆனா இது கேம் கிடையாது. இப்போதைக்கு இது ரியல் வேர்ல்டு மாதிரி நினைச்சுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் 8 அதுக்கப்புறமா ராட்ரிக் மர்ச்சன்ட் கில்ட் 2 பேரும் சேர்ந்து ஸ்டீம் இன்ஜினை உருவாக்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்றீங்கன்றது எனக்கு சுத்தமா புரியலன்ற மாதிரி தான் அந்த ஐசாக் சொல்றான். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ வந்து இது நம்ம உள்ள ஒன்னே கன்சிடர் பண்ணீங்க, இது ஒரு கேம்னு நினைக்காதீங்க. இது ஒரு கேம்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்க விஷயங்களை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இங்க இருக்க மெனுல இருக்க சாப்பாடு அதுக்கு வந்து டேஸ்டே இருக்காது. ஆனா இதை உண்மையான உலகம் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க ரெசிபிஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம உலகத்துல இருக்க டேஸ்டியான ஃபுட்ஸ் கிடைக்கும். இது ஃபுட்டுக்கு மட்டும் இல்ல, மற்ற விஷயங்களுக்கும் தான். மற்ற விஷயங்கள்னா என்னன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் இன்ஜின், காரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. ஆனா அந்த உலகத்துல அந்த நாலேஜ் இருக்கவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு சில பேர் இந்த கேம்குள்ள இருக்கிறாங்க. அந்த நாலேஜை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல அந்த ஸ்டீம் இன்ஜின்ஸை உருவாக்குறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ரியல் வேர்ல்ட்ல ஒரு இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுக்கல, அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் இந்த கேம் உலகத்துக்குள்ள போறான். அங்க அவனோட அறிவை யூஸ் பண்ணி அங்க அவன் பார்த்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம உலகத்துல அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணா அது உண்மையா வருதான். இதைத்தான் அந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் 8 அதுக்கப்புறம் ராட்ரிக் கில்டோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. கப்பலை ஓட்டுறதுக்கான இன்ஜினை செஞ்சிருக்காங்க. ட்ரேடிங் கில்ட்ஸ் 3 இருக்கு பாத்தீங்களா, அந்த 3மே இந்த டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா செகண்டா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த இடம் வந்து இப்ப செத்தா மாதிரி இருக்கு. ஆனா இதை நம்ம மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னா இதை வந்து மறுபடியும் ஆக்டிவ் ஆக்கணும். இது வந்து விதவிதமான ஃபுட்ஸ் போடுறது மூலியமா நிறைய பேர் இங்க வருவாங்க. அவங்களுக்கு பாடி கார்ட்ஸா காம்பேக்ட் கில்ட்ல இருந்து வந்து ஆளுங்களை ஹையர் பண்ணுவாங்க. காம்பேக்ட் கில்ட்ஸ்ல இருந்து ஆளுங்களை ஹையர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்பட்டு தான் கிராஃப்டிங் கில்டுக்கு போவாங்க. அங்க போனாங்கன்னா அவங்க வந்து ஆர்மர் அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்க. இதனால யாருக்குமே போர் அடிக்காது, எல்லாருக்குமே வேலை இருக்கும், அதே சமயத்துல காசும் இருக்கும். அதாவது இந்த சிட்டிக்கு வந்து ஒரு திரும்ப ஒரு உயிர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே இப்ப சோகமா இருக்கிறதுனால அந்த சிச்சுவேஷனை உடைக்கணும், இது பழையபடி மாற்றணும்னு. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு. இங்க டெரிட்டரிக்காக அடிச்சுக்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல நாங்க ஹண்டிங் பண்ணோம், அந்த இடத்துல நாங்க ஹண்டிங் பண்ணோம்னு சொல்லிட்டு, அது கூட நம்ம சட்டத்தை வச்சு இது பண்ணிக்கலாம். இந்த டைம்ல இவங்க வந்து இந்த பிளேஸ் ஆக்கிபை பண்ணிக்கிட்டோம், இந்த டைம்ல இவங்க ஆக்கிபை பண்ணிக்கிட்டோம், இந்த இடங்களை இவங்க வந்து ஹண்டிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சங்கம் மாதிரி அமைச்சிடலாம். அது மூலியமா யாருக்கும் சண்டை வராதுன்ற மாதிரி சொல்ல, நீ சொல்ற பிளான் நல்லா தான் இருக்கு. நாம வந்து இந்த ஏரியாக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு அவங்களை பேன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃப்ரீ வேர்ல்டு மாதிரி இல்ல, யார் வேணா எங்க வேணா போடலாம். ஆனா வந்து சண்டை வரக்கூடாது 2 பேருக்குள்ள. அதனால அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க, இப்போ வந்து நான் ஹண்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஹண்ட் பண்ணிக்கோ, அப்படி இல்லை இந்த ஏரியா எது இந்த ஏரியா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றது மூலியமா 2 பேருக்குமே ஹண்டிங் பண்ண முடியும், அதே சமயத்தில் அடிச்சிக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹை லெவல் பிளேயர்ஸ் எல்லாமே ஈஸியா ஹண்டிங் பண்ணுவாங்க. ஆனா லோ லெவல் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹண்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் அந்த கிரவுண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க வந்து சண்டை போட முடியாது இல்லையா, அதனால அவங்களை அலோ பண்றது மூலியமா அவங்களும் டெவலப் ஆவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெத்
டெத்துன்ற ஒரு விஷயமே கிடையாது. நாம ஒரு இம்மார்டல் மாதிரி தான். எத்தனை வாட்டி செத்தாலும் கேத்தட்ரல்ல மறுபடியும் ரிவைவ் பண்ணப்படுவோம். ஆனா இந்த லேண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி கிடையவே கிடையாது. இந்த நான் பிளேயிங் கேரக்டர்ஸை கேம்ல இருக்கும்போது கொண்டா எதுவும் பெரிய பிரச்சனை வராது. ஆனா இப்போ ரியல் உலகம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஒருத்தருக்கும் தனி மெமரிஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு எமோஷன் இருக்கு, அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அவங்க ஒரு மனுஷங்க தான், இந்த நேரத்திலே வாழ்றவங்க. அப்படிப்பட்டவங்களை கொல்றது வந்து சட்டத்துக்கு எதிரானது தான் நான் நினைக்கிறேன். சட்டம்னா நான் வந்து மனசாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்றேன். ஒரு ஹியூமனிட்டி சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரியல் உலகம்னே வச்சுக்கோங்களேன். இந்த ரியல் உலகத்துல வாழ்ற மக்கள் அவங்க நம்ம தான் வெளி உலகத்துல இருந்து வந்தோம். அதனால நாம அவங்கள கொண்டோம்னா அதுதான் மிகப்பெரிய பாவம். அதை நம்ம தடுத்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸை தரணும். அவங்களே நம்ம மனுஷங்களா கன்சிடர் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லுவோம். அங்க இருக்கவங்கள கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்மள வந்து தெளிவா சொல்றான், இது நமக்கு தெரிஞ்ச எல்டர் டைம் கேம் ஒன்றும் கிடையாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் தயவு செஞ்சு கேட்கிறேன், நீங்க அவங்கள ஒரு மனுஷனா பாருங்க. அவங்களுக்கும் எமோஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு, நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஐசா கத்திட்டு இருக்கா. நீ அவங்க கிட்ட பேசிருக்கான்ற மாதிரி கேட்க, நான் அவங்க கிட்ட பேசிருக்கேன். ஒருத்தருக்கு தனி பேர் இருக்கு, தனி கேரக்டர் இருக்கு, அவங்களுக்குன்னு ட்ரீம்ஸ், அவங்களுக்குன்னு ஃபேமிலி, எல்லா விஷயங்களுமே இருக்கு. நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி. அப்படிப்பட்ட அவங்கள மனுஷங்களே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அவங்க கண்ணை கட்டிக்க போறீங்களா? நீங்களே பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கிட்டே வந்து உங்களை நீங்க ஏமாத்தீங்க அதிகன்ற மாதிரி சொல்லவும் நம்ம மேரி அக்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க. கிரசன்ட் மூன் ரெஸ்டாரண்ட்ல விற்கிறோம் இல்லையா சாப்பாட்டு, அதை வந்து அட்வென்ச்சரஸ் மட்டும் வாங்குறது இல்லை, இந்த பீப்புள் ஆஃப் த லேண்ட் வந்து வாங்குறாங்கன்றத. அப்படின்னா அவங்களுக்கும் புது புது டிஷ்ஷஸ் சாப்பிடணுன்ற ஆசை வந்திருக்கு. அவங்களும் மனுஷங்க அப்படின்ற ஒரு இது வந்து தெரியுது இதுல. இது மட்டும் இல்லாம இவங்களோட கில்டு பில்டிங்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய என்பிசி கேரக்டர்ஸ் தான் வந்து பிளே பண்றாங்க. அதாவது அந்த பீப்புள் ஆஃப் த லேண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க போற நிறைய இடங்கள்ல ஒர்க் பண்றாங்க. நமக்கு அவங்களோட உதவியெல்லாம் தேவை. இங்க நிறைய இடங்கள்ல அவங்க தான் நமக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஆனா நம்ம இல்லைன்னா அவங்களால தனியா வாழ முடியும். ஏன்னா இது அவங்களோட லேண்ட். அதனால தான் நம்மளை கட்டி போடுறதுக்கு ஒரு சட்டம் வேணும். சட்டம் இருந்தா யாரும் தவறுகள் செய்ய மாட்டாங்க. அப்படியே தவறுகளை செஞ்சாலும் சட்டம் தண்டிக்கும்ன்ற பயம் இருக்கும். இப்படி நமக்குள்ளேயே சட்டத்தை உருவாக்கி நமக்கு டிசிப்ளினை வர வைக்கலன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி இவன் சொல்ல. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? பீப்புள் ஆஃப் த லேண்டுக்கும் நமக்கு வார் நடக்கும்னு சொல்ல வரியான்ற மாதிரி இந்த கிரஸ்டி கேட்கும். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த அட்வென்ச்சரஸ் எல்லாமே என்பிசியை போட்டு தள்ளிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது ரியல் உலகமா இருந்தா நம்ம நாட்டில் மக்களை ஏடாவடமா பண்ணா அந்த நாட்டோட மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்னு சேர்ந்து என்ன ஒரு படையை கிரியேட் பண்ணி இவங்களை கொல்றதுக்கு வருவாங்க இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யங்கள்லாம் இருக்கும். அந்த ராஜ்யங்கள்லாம் இவங்களை சும்மாவே விடாது. அதை வந்து இவங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ முதல்ல டிடிடி வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு அக்ரி பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெஸ்ட் விண்ட் பிரிகேடு, தொடர்ந்து அந்த பிளாக் ஸ்வாட் நைட்ஸ், ஆனஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா கில்டுமே இவங்க கூட சேர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவன் சொல்ற விஷயத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அவன் வந்து எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயங்களும் சொல்ல. அதுக்கப்புறம் அத்தோட வேலைங்க எல்லாம் பண்றாங்க. என்னன்னா அவங்க கில்டு மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ரூல்ஸை போட்டிருக்கோம், நீ வந்து என்பிசி பிளேயர்ஸையும் வந்து மனுஷங்களா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அன்னைக்கு ராத்திரி ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துறாங்க. ஏன்னா அந்த ரவுண்ட் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான். ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்து பெரிய ஃபெஸ்ட் மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பைத்தியக்கார கில்டு இருந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை அடைச்சு வச்சிருந்தானுங்களே, அவனுங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா ஊரை விட்டு விரட்டி விட்டுறானுங்க. ஒரு சில பேர் மட்டும் அந்த கில்டுக்குள்ளே மாட்டி நின்றுப்பானுங்க. அவனுங்க என்ன பண்றாங்கன்னா கால் ஆஃப் த ஹோம் யூஸ் பண்ணி அந்த கில்டுல இருந்து வெளியே வந்துடுறானுங்க, என்ட்ரன்ஸுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா திருப்பி அந்த கில்டுக்குள்ள வர முடியாது அவங்களால, ஏன்னா நம்மால வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதனால அவங்க கில்டே கலைஞ்சி போய் இப்ப தனித்தனியா வந்து ஓடி போயிட்டானுங்க. அவங்க சில பேர் வந்து அவங்களே கொண்டுட்டு கேத்தட்ரல்ல ரிவைவ் ஆயிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டானுங்க. அப்படின்னா அது மொத்தமா அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு கில்டு இருந்த இடமே தெரியாம அவன் உண்மையா சொன்ன மாதிரி ஒரு கில்டு அழிச்சிட்டான் பாத்தியான்ற மாதிரி நம்ம மேரி அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வெளியே வந்த பசங்களா இருக்கானு பாத்தீங்களா, இந்த கிரசன் மூணு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதுல போய் ஜாயின் பண்ணிட்டுக்கிறானுங்க. அதனால நிறைய நம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது இடத்துக்கு மூவ் ஆனாங்க அவங்க. ஆனா நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா அவன் நின்று பண்ணிட்டு இருந்தான் பாத்தியா. வில்லன் இந்த கிளாஸஸ்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டான். இந்த டேபிள் கான்ஃபரன்ஸையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான். அதுக்கு பின்னாடி இந்த பசங்களையும் காப்பாத்திட்டான். இப்படி ஒரு விஷயத்த பண்றது அவனால மட்டும்தான் முடியும். ஆமா, ஞான்டா அவனையும் நான் பார்க்கவே இல்லையே, நீங்க என்ன பண்றானுங்கன்ற மாதிரி கேட்க அவங்க இன்னைக்கு மூவ் ஆன் ஆகுறான்ப்பா அப்படின்றாங்க. என்ன நம்மால் புதுசா கில்ட ஃபார்ம் பண்ணிட்டா இல்லையா, அதுக்கு ஒரு பேஸ் வேணும்ன்றதுனால என்ன பண்றாங்கன்னா சீன்ல ஒரு பில்டிங் காட்டினாங்க பாத்தீங்களா, அந்த பில்டிங் வந்து விலைக்கு வாங்கிடுறானுங்க. அந்த பில்டிங்க்கு நடுவில் மரம் வந்து போயிருக்கிறதுனால அந்த ஹாஃப் ரேட்டுக்கு வாங்கியிருக்கானுங்க. அதுக்குள்ள மரம் வளர்ந்துருக்கு, ஸ்பேஸ் ரொம்ப சின்னதா இருக்குன்னு. ஆனா இவங்க மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வாங்கிட்டான். இப்போ முதல்ல அவங்களோட பேஸை பார்க்கறதுக்காக அந்த கராஷின் பையன் தான் வரான். வந்து பார்த்துட்டு சூப்பரா இருக்குவா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறான். நம்ம நவுட்ஸுக்கு வந்து ஷீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னா, பீப்புள் ஆஃப் த லேண்ட் இருக்காங்க இல்லையா, வேற வேற சிட்டிங்ல இருந்து இங்க குக்கிங் ரெசிபிக்காக வராங்க பண்றான். அதை பார்த்தவனே உனக்கு வந்து லைட்டா டவுட் வருது. அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த கிரஸ்டி இருக்கான் பாத்தீங்களா, அவனும் வந்து ஒரு விஷயங்களை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க சிட்டிக்குள்ள அடையாளம் தெரியாத ஆளுங்க நிறைய பேர் வராங்க. ஒரு வேலை இவங்களை கண்காணிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அது என்னன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா, ஒருவேளை பீப்புள் ஆஃப் த லேண்ட் கூட வார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால மற்ற ராஜ்யங்கள்ல இருந்து வந்த ஸ்பைஸா கூட இருக்கலாம் இது. சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண போற வில்லன் இந்த கிளாஸஸ்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இதையும் நம்மால் யோசிச்சு வச்சிருந்தா தான் நினைக்கிறேன். என்ன பண்றதுன்ற மாதிரி அவன் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம மேரி அக்கா அங்க உள்ள வராங்க. வந்த உடனே உனக்கு ஒரு கிஃப்ட் தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோறு எடுத்து தர. இந்த பக்கம் அந்த ஹென்ரியட் அக்கா வந்து எப்பயும் போல அக்காட்சிக்கு பிடிச்சிருக்காங்க. அவளுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்
போஸ் தருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க நடனா லம்பா சோறு எடுத்துட்டு வந்து சாப்பிடுப்பா வளர்ற பையன் பாடி அப்படின்ட்டு நவட்ஸுக்கு நீயும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்மரை போய் தடவிட்டு இருக்காங்க. எவா அது ஆர்மரு, நான் இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இங்க பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கான். அந்த ஆர்மர் போட்டா பெருசா இருப்பான் ஆளு. இவங்க போன பிறகு அந்த சோஜிரோவும் வரான். அவன் கூட வந்து ஆசுனா அப்படின்ற ஒரு பொண்ணும் வரா. இவளும் டெபாஷரி டீ பார்ட்டில இருந்த ஒரு மெம்பரா. அவங்க வந்த உடனே அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவன் வந்து புது பில்டிங்க்கு வந்துட்டாங்க இல்லையா, அதுவும் இல்லாம கில்டு வேற ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால ஒருத்தரும் வந்து அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டிங்கன்ற மாதிரி கேட்கவும் அந்த டெரைன் ஏஜென்சி இருக்கு பாத்தீங்களா, அவன் கிட்ட வந்து இவன் போய் கேட்டிருக்கான். இந்த மாதிரி உள்ள கொஞ்சம் கட்டி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து உடைக்காம அதை சுத்தி கட்டுற மாதிரி கேட்டிருக்கான். அந்த வந்து ஸ்ட்ரக்சர் கட்டுறதெல்லாம் அவனுக்கு ஓகே தான், எல்லாத்தையும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம உலகத்துல கட்டைங்கள் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் ஒரு டெசிக்னேட்டட் ரேட் இருக்கும் பாத்தீங்களா, இவ்வளவு ஆகும், ஒரு 1.5 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த உலகத்துல எவ்வளவு காசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. என்ன வந்து எம்ஆர்பி செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம ஹென்ரியட் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஒரு அக்கௌண்டன்ட்ன்றதுனால அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆமாமா பிளாக் ஸ்வார் நைட்ஸும் வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்றான். என்னன்னா அவன் வந்திருக்கான். அவன் வந்த உடனே கூட வந்து ஒரு சம்மனர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான். வந்தவனுங்க என்ன பண்றானுங்கன்னா வாட்டர் ஸ்பிரிட்ஸை சம்மன் பண்றானுங்க. சம்மன் பண்ணி அதை யூஸ் பண்ணி அங்க எல்லாத்தையும் தண்ணியை தெளிக்க விடுறானுங்க. இது வந்து பிராக்டிஸ்ன்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான். ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா அந்த இடம் ரொம்ப அழுக்கா இருக்கு, ரொம்பவும் பெருசா இருக்கு, கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காப்புல பையன். அந்த மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். அவனும் ஒரு நல்லவன்றது அதுலதான் தெரியுது. இப்படியே ஒருத்தரா வந்து அவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. கடைசி நம்ம ஹென்ரியட் அக்கா வந்து இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகை பார்த்துட்டு டாட்டா கட்டி போய்கிட்டே இருக்க. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க காட்டோ, அவன் முன்னரும் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கேட்கறான். என்னது அவங்கள பத்தி கேட்கிறேன், டே அவங்க வந்திருக்கணுமே நேரத்துக்கு, சரி சரி விடு அவங்க வருவாங்க தான் நினைக்கிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம நான்ட்டா வந்து ஷாப்பிங் பண்ணலாம் வெளியே போறாரு. அங்க வந்து லாக் ஹாரிசானுக்கான போர்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அக்காட்சிக்கு எங்க போறீங்கன்ற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்லம்மா இன்னைக்கு நைட்டு கறி செய்ய போறேன், அதுக்கு தான் வந்து ஷாப்பிங் போறேன்ற மாதிரி சொல்ல, என்னது கறியா எப்பா ஓடியாக சோறு போடுறாங்கன்னு கூப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஓடி வரான். நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டு கறியா அப்படின்றோம். ரொம்ப டேஸ்டா செய்வாரு போல இவரு. அதுக்கப்புறம் நோட்ஸுக்கு வந்து கத்திட்டு இருக்கான். ஐயா ஜாலி கறி 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 அப்படின்னு சொல்லிட்டு நாக்க தொங்க போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா, கறி பெஸ்டா இல்ல பூப் பெஸ்டா அப்படின்ற மாதிரி இந்த நோட்ஸுக்கு பேசிக்கிட்டே அவனுக்கு ஒரு ஃபிளைங் கேக் கொடுக்குற அக்காட்சிக்கு இவங்க எப்பயும் போல அடிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இவன் வந்து கில்டில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசுறதுக்காக போயிருப்பான். போய் வந்து என்னோட கில்டை வந்து நான் ஆரம்பிக்க போறேன், நீங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இதை கேட்கறதுக்காடா இவ்வளவு நேரம், நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நீ கில்டே வந்து கிரியேட் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்ம இப்படி கேங்கா தான் சுத்திட்டு இருப்போம்னு நினைச்சேன். ஆனா இப்படி வந்து மாறிவா நடக்கவே இல்லப்பா, வாப்பா கில்ட ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவனை நம்பி அவனுக்காகவே காத்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலியா தான் இவங்க அமைகிறாங்க. இப்ப கட் பண்ணி அப்படியே ஒரு மரத்தாண்டா காட்டுறாங்க. அங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பார்ட்டிக்கு மெம்பர் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் சேர்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா யாருமே வரா மாதிரி இல்ல. அங்க ஒருத்தன் வரான். இவனோட பேரு ரூண்டல் ஹவுஸ். இவனை நம்ம ரூடினே கூப்பிட்டுக்கலாம், ஏன்றது நமக்கு போக போக தெரியும். நான் வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்க, உன்னோட லெவல் எவ்வளோன்னு கேட்கறாங்க. 20ன்னு சொல்லவும் எங்களுக்கு 40 லெவல் தாண்டா வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. இந்த கேரக்டர் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, போக போக ஃபன் பண்ணுவாப்ல. இந்த பக்கம் நம்ம ஞான்டாவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா கில்டுக்கு வந்துடுறாரு. என்னப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க, கறியை வாங்கலையான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா கறி வாங்கறதுக்காக போனேன், ஆனா அங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம மின்னோரியும் டோயாவையும் வெளியே எடுத்துட்டு வராரு. இவங்க 2 பேரும் நம்ம கில்டு பில்டிங்கே சுத்தி வந்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லவும் இப்ப தயக்கப்பட்டுட்டே இருக்கான். ஆனா வந்து டோயா என்ன சொல்லிடுறான்னா, வாயை தந்து நாங்க உங்க கில்டுல சேரணும்னு ஆசைப்படுறோம்ன்ற மாதிரி சொல்லிடுறான். பிரசன்ட் மூன்ல எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க கத்துக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட கில்டுல நாங்க சேரணும்னு ஆசைப்படுறோம். இப்போதைக்கு நாங்க வீக்கா தான் இருக்கோம், ஆனா கூடிய சீக்கிரமே நாங்க ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோன்றதை நான் வாக்கு கொடுக்குறேன், ஜாயின் பண்ண விடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், டேய் என்னடா சும்மா நின்றுட்டே இருக்க, குழந்தைங்க கேட்கறாங்களே நீ தானே கில்டு மாஸ்டர், ஓகே சொல்றா அப்படின்ற மாதிரி பின்னாடி பசங்க சொல்ல, எனது நான் கில்டு மாஸ்டர், ஆமால இந்த கில்டோட மாஸ்டர் நான் தான், அப்படின்னா லீடரா என்னோட கடமை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஹாரிசான் உங்களை வெல்கம் பண்ணுது டோயா மினோரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து சேர்த்துக்கிறான். சரி உங்களுக்கான முதல் மிஷனை நான் சொல்றேன் பாருங்க, உங்களோட லீடர்ஸ் கூட சேர்ந்து கறியை சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஞான்டா வந்து எப்பயும் போல சூப்பரா சமைக்கிறாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்றேன், எல்லாருமே வெளியே உட்காந்து அப்படியே கேம்ப் ஃபயரை சுத்தி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதாண்டா வாழ்க்கை, இதாண்டா ஃபேமிலின்ற மாதிரி தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு. அப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஈஸ்டர்ன் லீக் ஆஃப் ஃப்ரீடம் சிட்டிஸ்ன்ற ஒரு கண்ட்ரியை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அக்கிஹபாரில் அட்வென்ச்சரஸ் எல்லாம் சேர்ந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை உருவாக்கி இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, என்னது அக்கிஹபாரில் சேர்ந்து அட்வென்ச்சரஸா, ஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான்ன்ற மாதிரி ஒரு ராஜா பேசிக்கிட்டு இருக்கு. அங்க சேவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து லேடி லைனிசாவை கூட்டிட்டு வந்துட்டேன்றாங்க. இப்போ அப்படியே அந்த லேடி லைனிசாவை தான் காட்டுறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.